பார்க்கிறோம் என்றால் இந்த அதிகாரத்தில் மத்தேயு அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 14 35 வரை நாங்கள் சில விஷயங்களை பார்க்கிறோம். முதலாவது யூதாஸ் கரியோத்தினுடைய அவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக அந்த பிரதான ஆசாரியர்களிடம் போகிறார் என்பதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரிகளிடம் அவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ராபோஜன பந்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக பேதுரு தன்னை மறுதளிக்கிறதாக, அதாவது இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறதாக இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பஸ்கா விருந்து வைக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த பஸ்கா விருந்து எப்படியாக நடக்கிறது என்று நாங்கள் யாத்திராகமம் 12 நாங்கள் அதை பார்த்தால் தெரியும். எப்படியாக அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே அவர்கள் எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த போஜனத்தை அவர்கள் எடுப்பார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவை யூதாஸ் கரியோத் 30 வெள்ளி காசை வைத்துத்தான் அவன் அதை கேட்டுத்தான் அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான்னு நாங்கள் பார்க்கிறோம். எதற்காக காட்டி கொடுக்குறான்னு நமக்கு முழுமையான அவனுடைய எண்ணங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அதாவது அந்த ஒரு ஆசை, ஒரு பண ஆசை நிமித்தமாகத்தான் யூதாஸ் கரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான்னு பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு சிறியதான பணம் தான் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனாலும் அவன் தன்னுடைய சிந்தையை விட்டு அவன் சத்ருவினால் செயல்படுகிறபடியால் அவன் அதை கூட அந்த இயேசு கிறிஸ்துவ தான் மெசியா என்று இந்த அறிந்தும் அவன் இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதளிக்கிறதா, அதாவது அவன் காட்டி கொடுக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் அவர் இயேசுவோடு நடந்தார், இயேசுவோடு ஒரு உறவு வைத்திருந்தார், இயேசுவோடு அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் அவன் காட்டி கொடுக்கிறான் அந்த ஒரு 30 வெள்ளி காசின் நிமித்தமாக. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் போஜன பந்தியில் சீடர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அந்த ஆயத்தத்தை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை எப்படியாக ஆயத்தப்படுத்துவது என்று இயேசு கிறிஸ்துவில் சொல்லுகிறார். அடுத்த வசனங்களில் 21-25 உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பார் என்றும் சொல்லுகிறார். என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று அந்த ஒரு உதாரணத்தையும் அவர் காட்டுகிறார். எல்லோரும் கேட்டார்கள், நானோ என்று கேட்டார்கள். ஆனால் அதாவது எல்லோரும் நானில்லை என்று சொன்னார். நானோ என்று கேட்டார்கள். ஆனால் அதே போல் யூதாசும் கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து நானோ என்று கேட்கிறான். அதுக்கு இயேசு சொல்லுகிறார், நீ சொன்னபடிதான் என்றார். அப்படியாக இந்த உரையாடலை மற்ற சீஷர்கள் அறியவில்லை, மற்ற சீஷர்களுக்கு தெரியாது இயேசு என்ன அர்த்தத்தில் பேசுகிறார் என்று. ஆனால் இயேசுவுக்கு தெரியும் இவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று. அதே போல் யூதாசும் அறிந்திருக்கிறான் தட் இயேசு தன்னை தான் சொல்லுகிறார் என்றும் அவன் அறிந்திருக்கிறான். அதுக்கு பிறகு அவன் போகிறான் என்றதை பார்க்கிறோம். அவன் வெளியேறுகிறான். அந்த ராபோஜன பந்தியில் 11 சீஷர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்கள் சாப்பிட தொடங்குகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நாங்கள் பார்க்கிறோம், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பஸ்கா பண்டிகையில் அவனுடைய அந்த உணவு என்னத்தை குறிக்கிறது என்றால், இந்த ராபோஜனம் என்னத்தை குறிக்கிறது என்றால், எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வந்த அந்த நாளை அவர்கள் நினைவு கூறுகிறதாக அதாவது யாத்திராமத்தில் எழுதப்பட்டிருக்கிற யாத்திராமம் 12 எகிப்தின் அடிமைத்தனத்தில் விட்டு வந்ததுக்காக அவர்கள் செய்கிற ஒரு பஸ்கா பண்டிகை. ஆனால் இங்கு இந்த புதிய பஸ்கா பண்டிகை என்று, அதாவது இறுதி ராபோஜனம் என்று எங்களுக்கு விளங்க வேண்டியது இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய மக்களை உருவாக்குறது, புதிய உடன்படிக்கையில் பிறக்கப்பட்ட
புதிய உடன்படிக்கைக்குள் சேர்க்கப்படுகிற மக்களை குறிக்கிறது. அதாவது நாங்கள் புறஜாதியர், யூதர்கள் இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு தான் மெசியா என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த ராபோஜனத்தை நினைவு கூறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை. அதை அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்தை நிமித்தமாக அவர்கள் நினைவு கொண்டு வந்த அந்த ராபோஜனம் மாற்றப்படுகிறது புதிய ராபோஜன பந்தியாக. அதாவது ஆட்டுக்குட்டியாக, அதாவது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாருக்காகவும் ஒரே தரம் அடிக்கப்பட்டார்னு நமக்கு தெரியும். இது பாவ மன்னிப்புக்காக அநேகரை அவருடைய கிருபையினால் ஏற்றுக்கொள்கிற அந்த புதிய உடன்படிக்கை. அது அவர் சொல்லுகிறார், அவரை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த ராபோஜனத்தை நாங்கள் உண்ண வேண்டும். இயேசுவின் இரத்தம் எல்லாருடைய பாவத்தையும் போக்கினது என்று நமக்கு தெரியும். சிலர் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாம் இன்னும் பாவத்தில் இருக்கிறோமா, இன்னும் விடுபட்ட, அதாவது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தோடு இருக்கிறோமா, அதாவது மறுரூபமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா என்று நாங்கள் ஆராய வேண்டும். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய சித்தம் இருக்கிறதா, அவரோடு ஒரு உறவு நாம் கட்ட வேண்டும். அந்த உறவின் நிமித்தமாகத்தான் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சிலுவை மரணத்தினால் அவருடைய அந்த சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை அவர் கழுவினார் என்று பார்க்கிறோம். அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எல்லாருக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார், அந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் பஸ்கா பண்டிகையில் எப்படியெல்லாம் அந்த ஒரு ஆட்டை அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டுமோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார்னு நாங்கள் பார்க்கிறோம். எல்லா சீடர்களும் இருக்கவில்லை. ஒருவன், அதாவது யூதாஸ் கரியோத் அங்கு இருக்கவில்லை. ஏனென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விலகி போனான் என்று பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விலகி போனான் என்று பார்க்கிறோம். இது அதாவது அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய இரத்தம் என்றால் அது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்றால், இது அடையாளமாக பேசப்படுவதாக சில மதங்கள் சொல்லுகிறது. கத்தோலிக்க மதங்கள் இது ஒரு அடையாளமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மார்ட்டின் லூதர் எழுதியிருக்கிறார், அவருடைய திட்டங்களின்படி, அவருடைய போதனைகளின்படி, அதாவது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் என்று நாங்கள் சொல்லும்போது, அவர் அந்த இரத்தம் என்று சொல்லும் பொழுது இது அவருடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் தான் நாங்கள் அதை உண்ண வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை அவருடைய சரீரமாகவும் அவருடைய இரத்தமாகவும் எங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை இந்த நினைவு கூர்ந்துதான் நாம் அதை உண்ண வேண்டும். ஏனென்றால் அவருடைய அந்த பிரசன்னம் நித்திய காலமாக இருக்கிறது. அந்த போஜன பந்தியில் அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அது அவருடைய அதாவது அவருடைய பிரசன்னம் அங்கு இருக்கிறது. எங்கெல்லாம் நாங்கள் போஜன பந்தி இருக்கிறோம், அங்கு இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் இருக்கிறது. நாம் அவரை நினைவு கூற வேண்டும். அவருடைய இரத்தமாகிய பானத்தையும் அப்பமாகிய அந்த சரீரத்தையும் நாம் புசிக்கும் போதும் குடிக்கும் போதும் அவரை நாம் நினைவு கூறுகிறோம். எப்பொழுதும் நாம் அவரை நினைவு கூறும்போது நாம் அவருக்கு அடுத்ததாக இயேசு கிறிஸ்து இந்த நினைவு கூர்ந்து என்ன செய்கிறார்? நன்றி சொல்லுகிறார். நன்றி நாம் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்று அந்த இரத்தத்துக்காகவும் அந்த மாம்சத்துக்காகவும் நாங்கள் நன்றி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் எங்களுக்காக வந்தார், எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவரை நாங்கள் துதிக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம் 30 அவர்கள் சோஸ்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்றால்,
அவர்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவும் துதித்தார், தேவனை நோக்கி அவர் துதித்தார் என்று நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அவர் மரண தருவாயில் இருக்கும் போதும் தேவனை ஸ்தோஸ்தரித்தார். மரணம் தனக்கு ஏற்பட போகிறன்றும் என்றும் அறிந்தும் அவர் அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய அந்த சரீரம் தேவனை ஸ்தோஸ்தரித்ததென்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் தேவனோடு அந்த இணைப்பில் இருந்தார். உறுதியாய் அவருடைய அதாவது இந்த அடுத்ததாக சொல்லப்படுகிறது 29வது வசனத்தை நாங்கள் பார்த்தால், இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணுவேன். அதாவது அவர் கடைசி ஆக வரப்போகிற காரியங்களை குறித்தும் அவர் இதில் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுதல் புத்தகத்தில் 19:9 கூறப்படுகிறது, மெஸ்ஸியாவுடைய கல்யாண விருந்தில் அந்த பானத்தை அவர் குடிப்பார் என்று, அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் அதை பானம் பண்ணுவார் என்று அந்த வெளிப்படுத்தலையும் இங்கு நாங்கள் பார்க்கிறோம். அதன் பிறகு இங்கு பார்த்தால் 30 பார்த்தால் இயேசு பாடினார், துதித்தார், தேவனை நோக்கி அவர் பாடுகிறார். அதாவது என்ன பாட்டை பாடுகிறார் என்றால் சங்கீதம் 116, சங்கீதம் 118 இப்படியான அந்த விசேஷித்த பாடல்களைத்தான் எகிப்து மக்கள், அதாவது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பஸ்கா பண்டிகையில் நினைவு கூறுவதற்காக பாடுவார்கள். இந்த பாட்டைத்தான் இயேசு கிறிஸ்துவும் பாடுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பாடின பின்பு அவர் ஒலிவமறைக்கு போகிறார். ஒலிவமறையிலும் அவர் தானாகத்தான் போகிறார் என்று பார்க்கிறோம். யாருடைய வற்புறுத்தல் நிமித்தமாகவோ யாரோ இழுத்துக்கிட்டோ போகவில்லை. அவர் தானாகவே அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த விஷயங்களை நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால், நமக்கு மரணம் ஏற்பட போகிறது என்று நமக்கு தெரிந்தால் நாம் எந்த நிலையில் நாம் இருப்போம்? அதை நாம் ஏற்றுக்கொள்கிற நிலைமையில் இருப்போமா? வேதனை பாடுகள் எல்லாம் நமக்கு இயேசு கிறிஸ்துவை போல வேதனைகள் பாடுகள் எல்லாம் நமக்கு வரும் என்று நினைக்கிற போது நாம் தேவனை துதித்து பாடுவோமா? இயேசு கிறிஸ்துவை நாம் துதித்து பாடுகிறோமா? இல்லாவிட்டால் இந்த இறுதி போஜனத்தை கூட அவர் சந்தோஷமாக உறவாடல், அதாவது தன்னுடைய சீஷர்கள் தனக்குரிய மக்களோடு உறவாடி அவர் அந்த போஜனத்தில் பங்குபடுகிறார். இப்படி நம்முடைய இறுதி தருவாயில் நாம் செய்வோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு என்னத்தை இந்த பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறென்றால், எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரணம் எல்லோருக்கும் வரப்போகிற காரியம்தான். ஆனால் மரணத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் இதுதான் நமக்கு நடக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தம் இது என்று அதை சரியாக அவர் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுகிறாய் நாங்கள் பார்க்கிறோம். அவர் தேவனாயிருக்கிறார், அதே சமயம் அவர் ஆண்டவராயிருக்கிறார். ஆனால் இது எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான போராட்டங்களை, மரணத்தையோ துன்பங்களையோ பாடுகளையோ நாங்கள் அனுபவிக்கும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா? இது தேவனுடைய சித்தம் என்று நாங்கள் நினைத்து அந்த தருவாயில் நாம் போஜனம் பண்ணி துதித்து பாடி, தேவனை துதித்து பாடி நாங்கள் பாடுகிறோமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். அவர் எந்த விதத்திலும் முறையிடவில்லை, எந்த விதத்திலும் அவர் தன்னை குறைவாக எண்ணவில்லை, சஞ்சலத்தோடு வாழவில்லை. அவர் முழுமையாக அந்த உயிர்த்தெழுதலின் உறுதியை நம்பினார் என்று பார்க்கிறோம். தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று உறுதியாக இருந்தால், அப்படியாக நாமும் கிறிஸ்தவர்களாகி நாமும் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாகி நாங்களும் உயிர்த்தெழுதலை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார், நம்மை அவர் தன்னோடு சேர்த்து கொள்வார், அந்த கல்யாண விருந்தில் நம்மை அவர் சேர்த்துக்கொள்வார் என்று அந்த உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். அதே போல் இந்த ராபோஜனத்தை நாங்கள் புசிக்கும் போது நாம் அவருடைய நினைவு கூர்ந்து அவர் நமக்காய் வருவார் என்ற நினைவோடு நாங்கள் அதை செய்ய வேண்டும். இயேசுடைய அந்த பஸ்கா பண்டிகையின் வழக்கமாக யூதர்கள் அந்த பாடுகிற பாட்டை அவர் பாடி துதித்து அவர் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் இது இறுதியாக
தான் குடிப்பேன் என்று சொல்லுகிறதின் அந்த அர்த்தம் வந்து அவருடைய மரணம் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. அவர் இறுதியான பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராகவும் அவர் வெளிப்படுகிறார். இனிமேல் அவர் இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் அதாவது அவர்கள் கொண்டாட வேண்டியதை அவசியம் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து பயமின்றி மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதை ஜெயித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று நமக்கு அது தெரியும். அதே போல அவருடைய தெய்வீகத்தன்மை திட்டத்தை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இதை நாங்கள் இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது நாமும் துதிக்க வேண்டும். எந்த போராட்டம் வந்தாலும் அந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். நம் மரண தருவாயில் கூட நாம் போய்கொண்டிருந்தாலும் இது நமக்கு அடுத்ததாக சிறையிருப்புத்தான் என்று நாம் தெரிந்தாலும், நாம் அடுத்ததாக இரத்த சாட்சியாய்த்தான் மறிக்க போகிறோம் என்று தெரிந்தாலும் நாம் துதித்து பாட வேண்டும். அதாவது தேவனை துதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பாட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாம் போராடும் போது, அதாவது அதே போல் இன்னொரு விஷயம் நாங்கள் இதில் கற்றுக்கொள்வோம் என்றால், அவர் தன்னோட மக்கள், அதாவது அந்த 11 சீஷர்களோடு ஒரு உறவில் இருந்தார். இறுதி வரை அந்த உறவில் இருந்தார் என்றால் அவருடைய பாடுகளை அவருடைய வேதனைகளை அவர் சொல்ல முடியாத வேதனைகளை அவர் சந்தித்தார். ஆனாலும் அந்த நிலையில் அவரோடு இருந்த அந்த 11 பேர் அவர்கள் தேற்றுவார் என்று அவர் அவர்களோடு இணைந்திருந்தார். ஆனால் அவருக்கு தெரியும், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் என்னை புறக்கணிப்பீர், அதாவது நீங்கள் எல்லோரும் என்னை அதாவது மறுதளிப்பீர்கள், எல்லோரும் என்னை விட்டு விலகுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இயேசுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகிறது, தன்னுடைய சீஷர்களும் தன்னோடு கூட வர முடியாது, அதாவது தேவனுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று அவர் எதையுமே அவர் அலட்சியம் பண்ணாமல் அந்த நேரத்தின்படி அவர் எல்லாவற்றையும் செய்து வந்தார். அது தேவனுடைய அந்த தாழ்மையை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே முழுமையாக தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக இந்த ராபோஜனத்தை நாங்கள் பார்க்கும்போது, அவருடைய ராபோஜன பங்கில் நாங்கள் பங்குபடும் போது நாமும் முழுமையான அந்த தாழ்மையை நாம் கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு அவருடைய போஜனத்தை பந்தியில் நாங்கள் கலந்து கொள்ளும்போது நமக்கு பலமும் விசுவாசமும் உறுதியாக நமக்கு கிடைக்கிறது. என்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை தான் நாங்கள் போஜனம் பண்ணுகிறோம் என்ற, அவருடைய இரத்தத்தை தான் நாங்கள் பானம் பண்ணுகிறோம் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக 31-35 நாங்கள் பார்த்தால், இயேசு பேதுரு எப்படி தன்னை மறுதளிப்பான் என்று முன்னறிவிக்கிறார். எல்லா சீஷர்களும் தன்னை விட்டு விலகுவார்கள் என்றும், சகாரியா 13:7 அவர் பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் போடும். ஆனாலும் என் கருதை சிறுவர் மேல் திரும்புவேன் என்று சொல்லுகிறார். என் கரத்தை சிறுவர் மேல் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதின் பின் அவர்களை சந்திப்பார் என்றும் சொல்லுகிறார். அந்த முழுமையாக அவர் அதாவது அவருடைய திட்டத்தை அவர் அறிந்து செயல்படுகிறார்னு நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக பேதுரு தன்னை 3 தரம் மறுதளிப்பான் என்று இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். மற்ற சீஷர்களும் அப்படியே செய்கிறார்கள். அப்படியே அவர்கள் சொன்னார்கள், பேதுரு சொன்னது போல நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன். சீஷர்களும் அப்படியே சொன்னார்கள், நானும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று.
ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவன் அவன் மறுதளிக்கிறான் என்று அந்த அடுத்தடுத்த பக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். இதிலெல்லாம் என்னத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் அதாவது நாம் இயேசுவோடு அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்தவர்களாக மட்டும் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இருக்க முடியாது. நாம் கிறிஸ்தவராக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு உறவில் இருக்க வேண்டும். நாம் இயேசுவை நேசிக்கிற வேண்டும். அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சிலர் அருகில் இருப்பார்கள், சபைகளுக்கு போவார்கள், எல்லா ஊழியங்களையும் செய்வார்கள். ஆனால் இயேசுவோடு அந்த உறவில் இருக்க மாட்டார்கள். தாழ்மை இல்லை, கீழ்ப்படிவில்லை. இப்படியாக நாம் எல்லாம் இருக்க முடியாது. அடுத்ததாக நாம் எந்த விதத்திலும் இயேசுவை காட்டி கொடுக்க முடியாது. யூதாஸ் கரியோத்தை போல காட்டி கொடுக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு தெரியும், அவர் விலையேற பெற்றவர், அவருடைய சரீரம் எங்களுக்காக கிழிக்கப்பட்டது, அவர் நித்தியமானவர், அவரை நாங்கள் மறுதளிக்க முடியாது. அன்று இயேசுதான் மெசியா என்று யூதாஸ்க்கு தெரிந்தும் அவன் பணத்துக்காக அந்த இயேசுவை காட்டி கொடுத்தான். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எதைக்காகவும் நாம் இயேசுவை காட்டி கொடுக்கிறோமா? நம்முடைய அதிகாரத்துக்காக, நம்முடைய வாழ்க்கை முறைக்காக, நம்முடைய மற்றவர்களால் நாம் புகழப்படுவதற்காக நாம் இயேசுவை காட்டி கொடுக்கிறோமா? அதாவது இன்டர்நெட் மூலமாக நாம் இயேசுவை காட்டி கொடுக்கிறோமா? அவரை புறக்கணிக்கிறோமா என்று நாங்கள் ஆராய வேண்டும். அடுத்தது, நாம் இயேசுவை மறுதளிக்கவும் கூடாது. பேதுருவை போல நாம் இயேசுவை மறுதளிக்க முடியாது. அதாவது பேதுருவுக்கு மன்னிப்பு கிடைத்தது, யூதாஸுக்கோ மன்னிப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் யூதாஸ் மன்னிப்பு கேட்கவில்லை. அதே போல பேதுரு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் மன்னிப்பை கேட்டு அந்த மன்னிப்பை அவன் பெற்று கொண்டான். நாமும் அப்படி நம்முடைய பாவங்களை உணர்ந்து நாம் விழுந்து போவதற்கு, அதாவது நாம் இயேசுவை சேவிக்கும் போது விழுந்து போவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. இங்கு நாங்கள் பார்க்கிறோம், யூதாஸ், பேதுரு இப்படியாக அவர்கள் விழுந்து போனார்கள். ஆனாலும் அந்த உணர்வு நமக்கு இல்லாவிட்டால் நாம் மன்னிப்பை கேட்க முடியாது. யூதாஸை போல் நாம் மரித்து போக முடியாது. நாம் பேதுருவை போல் வாழ வேண்டும். பேதுருவை போல் நாம் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அவரை அதாவது உரிமையோடு நாம் அவரை தேட வேண்டும். பக்தன் யோபு அப்படியாக சொல்லியிருக்கிறான், நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். அதாவது அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படியாக நமக்கு என்ன பாடுகள், சோதனைகள், மரணம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற நம்பிக்கையை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. நாம் அவரை விட்டு விலகாமல் அவரை தொடர்ந்து தேட வேண்டும். அடுத்ததாக எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஆயத்தத்துடன் செய்தார். ஆராதனையை கூட அவர் ஆயத்தத்துடன் செய்தார். இந்த போஜன பந்தியை ஆயத்தத்தோடு சீஷர்களிடம் கேட்டு எங்கு அதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், எங்கு அதை வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அந்த ஆயத்தத்தோடு அவர் தன்னுடைய மரணத்தை சந்தித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாமும் நமக்கு தேவையானவை நம்ம இயேசுவை கனம் பண்ணும்போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கும் அந்த ஆயத்தம் தேவையாயிருக்கிறது. நாம் பேதுருவை போல் நாம் இருக்க வேண்டும். இயேசுவை போலும் நாம் இருக்க வேண்டும். முழுமையான தாழ்மை, முழுமையான அர்ப்பணிப்பு. என்ன நடந்தாலும் நமக்கு நாம் இயேசுனுடைய, அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறோமா அன்று நாம் முழுமையான அந்த தாழ்மையுடன் நாங்கள் வாழ வேண்டும். எபிரேயர் 4:15-16 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிறார் பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்படி என்றால் நாம் முழுமையான அந்த நாம் விழுந்து போனாலும் முழுமையாக அந்த
தேவன் நம்மை மன்னிப்பார் என்ற அந்த உணர்வோடு நாம் அவரிடம் போய் அவரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி இல்லாவிட்டால் நாமும் யூதாசை போல நாமும் நம்முடைய வழிகளில் போய்விடுவோம். அப்படி இருந்தால் நாம் தேவனுக்காக நிற்க முடியாது. நாம் தொடர்ந்து நாம் அந்த கிருபாசன தண்டையில் நாம் தைரியமாய் போய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமீன்.